चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 3/5/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: கர்மங்களின் மிக ஆழமான விளைவுகள். பாப்தாதா எல்லைக்கப்பாற்பட்ட அனாதி அழியாத நாடகத்தின் காட்சியினுள் விசேஷமாக எந்த காட்சியை பார்த்து மகிழ்வுறுகின்றார் தெரிந்திருக்கிறீர்களா? தற்சமயம் பாப்தாதா பிராமணர்களின் லீலை, விசித்திரமான மற்றும் சிரிக்க வைக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தார். எப்படி குழந்தைகள் ஹே பிரபுவே, உங்களுடைய லீலை அளவில்லாதது என்று கூறுகிறார்கள், அதேபோல் தந்தையும் குழந்தைகளின் லீலை மிக அதிசயமானது, வகை வகையான லீலைகள் என்று கூறுகிறார். அனைத்தையும் விட அதிசயமான லீலையாக பார்ப்பதற்கு எது தென்படுகிறது என்பதை தெரிந்துள்ளீர்களா? இந்த நேரம் அனைத்தும் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள்? அதை அவர்களும் புரிந்திருக்கிறார்கள். மேலும் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்தும் இருக்கிறார்கள். எப்படி ஏதாவது விகாரத்தின் வசமான ஆத்மா, பரவச ஆத்மா, சுய நினைவிழந்த ஆத்மா என்று கூறுகிறது, என்ன செய்கிறது என்று, என்ன கூறுகிறது, என்ன செய்கிறது என்று ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி லீலையை பிராமணர்களும் செய்கிறார்கள். அந்த மாதிரியான லீலையை பார்த்து பாப்தாதா இரக்க மனம் உடையவராகவும் ஆகிறார். மேலும் கூடவே நியாயம் வழங்கும் தலைமை நீதிபதியாகவும் ஆகின்றார். அதாவது லவ் மற்றும் லா இரண்டின் சமநிலை வைக்கின்றார். ஒரு பக்கம் இரக்க மனமுடையவராகி தந்தையின் உறவினால் கடுமையை தளர்த்தவும் செய்கிறார். அதாவது 1, 2, 3 தடவைகள் மன்னிக்கவும் செய்கின்றார். இன்னொரு பக்கம் தலைமை நீதிபதியின் ரூபத்தில் நன்மை செய்பவராக இருக்கும் காரணத்தினால் குழந்தைகளின் நன்மைக்காக ஈஸ்வரிய சட்டங்களையும் கூறுகின்றார். அனைத்தையும் விட சங்கமயுகத்தின் மிகப்பெரிய அனாதி சட்டமாக எது இருக்கிறது? நாடக திட்டப்படி ஒன்றிற்கு 1,00,000 மடங்கு பிராப்தி மற்றும் வேதனை அல்லது அனுபவிப்பது இந்த சட்டம். அதாவது நியமம் தானாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. தந்தைக்கு ஸ்தூலமான வழக்கப்படி இந்த காரியத்திற்காக இதை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது இந்த காரியத்திற்காக இந்த தண்டனை என்று சொல்ல மற்றும் செய்ய வேண்டியிருப்பதில்லை. ஆனால் இது தானியங்கி ஈஸ்வரிய இயந்திரமாகும். இந்த இயந்திரத்தை அநேக குழந்தைகள் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. எனவேதான் கர்மங்களின் விளைவு மிக ஆழமானது என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. தந்தையை தெரிந்து கொண்டார், அடைந்து விட்டார், அல்லது ஆஸ்தியையும் அடைந்தார். பிராமண பரிவாரத்திற்குள் தன்னை பிராமணன் என்றும் ஏற்றுக்கொண்டார். பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என்ற பட்டமும் கிடைத்துவிட்டது. ஈஸ்வரிய சேவைக்காக பொறுப்பாளர் ஆகிவிட்டார். சகஜ ராஜயோகி என்றும் கூறுகிறார். பிராப்தியின் அனுபவத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறார். ஈஸ்வரிய போதை, பிராப்தியின் போதையும் ஏற ஆரம்பிக்கிறது. அடையப்போவதின் அடையாளமும் தென்பட தோன்றுகிறது. ஆனால் மேலே இன்னும் என்ன ஆனது? மாயாவின் சவாலை வெற்றிபூர்வமாக எதிர்கொள்ள முடியவில்லை. மாயாவின் விதவிதமான ரூபங்களை பகுத்தறிய முடிவதில்லை. எனவே சிலர் மாயாவை பலம் நிரம்பியதாக பார்த்து மனமுடைந்து சோர்ந்து போய்விடுகிறார்கள். என்னால் வெற்றியடைய முடியுமா? சிலர் எதிர்கொண்டிருக்கும் போதே சில நேரம் தோல்வியை, சில நேரம் வெற்றியை அனுபவம் செய்கிறார்கள். களைப்படைந்து விடுகிறார்கள். அதாவது களைப்படைந்து எங்கிருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அங்கேயே நின்று விடுகிறார். முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும் தைரியம் வருவதில்லை. சிலர் தன்னில் தந்தையிடமிருந்து நேரடியாக துணையை மற்றும் உதவியை பெறுவதற்கு தைரியம் இல்லாததை பார்த்து வழியில் செல்லும் மற்ற துணைவர்களையே வழிகாட்டியாக்கி
அதாவது அவர் மூலமாகவே துணை மற்றும் சகயோகத்தின் பிராப்தி இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். தந்தைக்கு பதிலாக ஏதாவது பிற ஆத்மாவை தன்னுடைய ஆதாரம் என்று நினைத்து விடுகிறார்கள். அதனால் தந்தையிடமிருந்து விலகி விடுகிறார்கள். ஒரு சிறிய குச்சியை தன்னுடைய ஆதாரம் என்று நினைக்கும் காரணத்தினால் அடிக்கடி புயல்களில் ஆடவும் விழவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் எப்பொழுதும் சென்றடைய வேண்டிய கரையை மிக தூரமாக அனுபவம் செய்கிறார்கள். அதுபோலவே ஏதோ நபரின் ஆதாரத்தின் கூடவே சில ஆத்மாக்கள் ஏதாவது விதமான பிராப்தியின் ஆதாரத்தில் நடப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது இருந்தால் அல்லது இப்படி இருந்தால் முயற்சி செய்வேன், இது கிடைத்தால் முயற்சி செய்வேன். தந்தையின் ஆதாரத்தை எடுக்காமல் அற்ப காலத்தின் அநேக ஆதாரங்களை சார்ந்து விடுகிறார்கள். அந்த மாதிரி வசதிகள் என்ற ஊன்றுகோலின் ஆதாரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அழியாத எந்த ஆதாரம் அழியக்கூடியது மற்றும் மாறிக்கொண்டே இருக்குமோ அதை ஆதாரமாக ஆக்கிய காரணத்தினால் தானும் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை கொஞ்ச நேரத்திற்காக மட்டுமே அனுபவம் செய்கிறார்கள். மேலும் மனநிலையும் ஒரே சீராக இருப்பதில்லை, அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நேரம் மிகுந்த குஷி மற்றும் ஆனந்தத்தில் இருப்பார், அடுத்த நேரம் மிகுந்த சோர்வுடையவராக வாடிப்போன மற்றும் ரசனையற்றவராக தென்படுவார். காரணம் என்னவென்றால் ஆதாரமே அப்படி இருக்கின்றது. சில ஆத்மாக்கள் மிக நல்ல ஊக்கம், உற்சாகம், தைரியம் மற்றும் தந்தையின் சகயோகத்தினால் மிகவும் முன்னுக்கு லட்சியத்தின் அருகில் வரை வந்து சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் 63 ஜென்மங்களின் கணக்கை இங்கேயே முடிக்க வேண்டும். தன்னுடைய கடந்த கால சம்ஸ்காரம் சுபாவம் வெளிப்பட்டு நிரந்தரமாக முடிவடைந்து கொண்டிருக்கின்றன. அந்த கர்மங்களின் ஆழமான விளைவுகளை தெரிந்து கொள்ளாமல் என்ன கடைசி வரை இப்படியே நடக்குமா என்று பயந்து விடுகிறார்கள். இன்று வரையிலும் இந்த மோதல் ஏன் நடக்கிறது? இந்த வீணான எண்ணங்களின் குழப்பத்தின் காரணமாக கடந்து செல்ல முடிவதில்லை. யோசிப்பதிலேயே நேரத்தை வீணாக்கி விடுகிறார்கள். மேலும் கோடியில் சிலர்தான் புயல்களையும் நாடகத்தால் கொடுக்கப்பட்ட பரிசு என்று புரிந்து சுபாவ சம்ஸ்காரத்தின் மோதலை முன்னேறுவதற்கான ஆதாரம் என்று புரிந்து மாயாவை பகுத்தறிந்து கொண்டு கடந்து செல்கிறார்கள். எப்பொழுதும் தந்தையை துணைவனாக்கி கொண்டே சாட்சியாக இருந்து ஒவ்வொருவரின் பங்கை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது வந்து சேர்ந்து விடுவோம் என்ற நிச்சயம் எப்பொழுதும் இருக்கின்றது. இவ்வாறு தந்தை இத்தனை விதவிதமான குழந்தைகளின் லீலைகளை பார்க்கின்றார். சத்தியமான தந்தையிடம் தன்னுடைய வாழ்க்கை என்ற படகை கொடுத்து விட்டீர்கள் என்றால் சத்தியத்தின் துணை உள்ள படகு ஆடும், ஆனால் மூழ்காது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தந்தையிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு திருப்பி எடுத்து கொள்ளாதீர்கள். நான் செல்ல முடியுமா, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் எனது என்பதை அகற்றுவது என்றால் தந்தையினுடையவராக ஆவது. இந்த தவறை தான் செய்கிறீர்கள். மேலும் இதே தவறு செய்து தன்னை குழப்பி வேதனை அடைகிறீர்கள். நான் செய்கிறேன் அல்லது என்னால் செய்ய முடியும் என்ற இந்த தேக அபிமானத்தின் நான் எனது என்பது இருக்க வேண்டாம். இந்த மொழியையே மாற்றுங்கள். எப்பொழுது நான் தந்தையினுடையராக ஆகிவிட்டேன் என்றால் பொறுப்பாளர் யார்? எப்படி தந்தை நடத்துவிப்பாரோ அப்படி நடந்து கொள்வேன். என்ன தந்தை கூறுவாரோ அதை செய்வேன். எந்த நிலையின் ஸ்தானத்தில் தந்தை அமர வைப்பாரோ அங்கே அமருவேன் என்ற இந்த ஒன்று மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமத்தில் என்னுடையது என்ற மனது சொல்லும் வழியை கலக்க மாட்டேன் என்றால் வேதனைப்படுவதிலிருந்து விலகி பிராப்தி சுரூபம் மற்றும் முயற்சி செய்வதின் சுலபமான நிலையை பிராப்தி செய்வேன். அதாவது எப்பொழுதும் நல்ல புத்தியை பெறுவேன். तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.